ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ளெண்டர் BS6 மாடலு இந்த வண்டியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருங்க ரியர் வீல் பாருங்கள் ஃப்ரீயாக சுற்றுது. பிரேக் பிடிக்கிற பாருங்கள். பிரேக் பிடிச்சிட்டு சுற்றுறதுக்கப்புறம் பாருங்கள். பிரேக் பிடிச்சிட்டு சுற்றுறதுக்கப்புறம் வீல் சுற்றலை. திரும்ப பிரேக் லிவரை ரிலீஸ் பண்ணால் தான் வீல் சுற்றுது. திரும்ப பிரேக் அடிச்சுட்டு விட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீல் ஜாம் ஆகிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் சுத்தமாக கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்காது. பிரேக் சீக்கிரம் தேஞ்சிடும். அலாய் வீல் வருது பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மு சீக்கிரமே கண்டமாயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய செலவுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. BS4 மாடலை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிரேக் கேபிள் தான் வரும். BS6 மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பிரேக் கேபிள் வரும். ஃப்ரண்டில் 2 பிரேக் கேபிள் வரும், பேக்லேயே 2 பிரேக் கேபிள் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க. 5000 கிலோமீட்டர் இருக்குது. அந்த பிரேக் கேபிளை செக் பண்ணுங்கள், இல்லைனா மாற்றிடுங்க. இது சின்ன விஷயம் தான். இதை நீங்கள் செய்யாம விட்டிங்கன்னா ரொம்ப செலவாகும். நிறைய கஸ்டமருக்கு தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள். பிரேக் படலை பிடிச்சிட்டு பிரேக் படலை ரிலீஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடணும், ரிட்டர்ன் ஆயிடணும். எந்த அளவுக்கு பாருங்கள்.